class 6 chapter 6 perimeter and area, continuation of previous part. So இந்த previous partல இருந்து இப்போ இங்க நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஹவுசிங் பிளான் கொடுத்திருக்காங்க. இதுல மிஸ்ட் அவுட் ஏரியா இல்ல மிஸ்ட் அவுட்கான லென்த் பிரெத் நம்ம கண்டுபிடிக்கணும். கொஸ்டின் என்னன்னு பாருங்க. எக்ஸ்பெரிமெண்ட் பிளேசிங் த நியூ ஸ்கொயர் அட் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் அண்ட் திங்க் வாட் த சேஞ்ச். ஓகே, ஸோ மேல இருக்கிறதுக்கு கீழே இங்க பிலோ இஸ் த ஹவுஸ் பிளான் ஆஃப் சரண். It is in rectangular plot. இது ஒரு rectangle plot ன்னு கொடுத்துட்டாங்க. Look at the plan. What do you notice? So நமக்கு என்ன தெரியுதுன்னா இது ஒரு ஹவுஸோட பிளான். இந்த பிளான்ல சில ஏரியாஸ் கொடுத்துருக்காங்க. சிலது வந்து லென்த் பிரெத் இல்ல, சிலதுல ஸ்கொயர் ஃபீட் இல்ல. ஸோ சில டேர்ம்ஸ் வந்து மிஸ் ஆயிருக்கு. என்னோட கொஸ்டின் என்னன்னா some of the measurements are given. First one, find the missing measurement. Second one வந்து find out the area of his house. ஸோ ஒன்னா நம்ம இதுல மிஸ்ஸிங் பிளேஸ் கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மேலேருந்து வரலாம். நம்ம ரெக்டாங்கிளோட ஃபார்முலா, ரெக்டாங்கிள் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளோட ஃபார்முலா வந்து லென்த் இன்டு பிரெத். லென்த் அப்படின்றது ஹாரிசாண்டல், இப்படி கொடுத்துருக்கிறது லென்த்து, இப்படி வெர்டிக்கலா கொடுத்துருக்கிறது பிரெத். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இங்கே ஒன்று செக் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஏன்னா அங்கே வந்து நமக்கு டேட்டா இருக்கு. மாஸ்டர் பெட்ரூம்லையும் கிச்சன்லையும் டேட்டா இருக்கு, அதனால அங்கேருந்து ஆரம்பிக்கலாம். மாஸ்டர் பெட்ரூம்ல 15 ஃபீட் இன்டூ 15 ஃபீட்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா லென்த் ஈக்குவல் டு 15 ஃபீட்டு அண்ட் பிரெத் ஈக்குவல் டு 15 ஃபீட். ரெண்டையுமே 15 ஃபீட்னு கொடுத்துட்டாங்க. ஏரியாவும் கொடுத்துட்டாங்க. அண்ட் அடுத்து கிச்சனுக்கு வரலாம். கிச்சன்ல லென்த் ஈக்குவல் டு 15 ஃபீட். முதல்ல இருக்கிறது லென்த்து, பிரெத் ஈக்குவல் டு 12 ஃபீட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது 15. இந்த கீழே இருக்குல்ல இந்த லைன் வந்து இட் இஸ் 15 ஃபீட். அண்ட் வேர்டிக்கலா நிக்கிறது, நம்ம வேற வேற கலருக்கு போகலாம். ஸோ வேர்டிக்கலா நிக்கிற இந்த போர்ஷன் வந்து இட் இஸ் 12 ஃபீட். அதே மாதிரி இங்க வேர்டிக்கலா நிக்கிற வேர்டிக்கலா இருக்கிறது வந்து 15 ஃபீட். அண்ட் இதுவும் இல்ல, நம்ம ஒவ்வொரு இதுக்கு ஒரு ஒரு கலருக்கு போயிடலாம். ஓகே, ஸோ இது வந்து இந்த மாஸ்டர் பெட்ரூம்ல இதுவும் 15 ஃபீட். இங்க ஐ வில் கோ வித் ரெட் கலர். ஸோ ரெட் கலர்ல இந்த ஃபுல்லா கிடையாது, கிச்சன் மட்டும்தான். கிச்சனோட லென்த் அண்ட் பிரெத் தான். கிச்சனோட பிரெத் வந்து 12 ஃபீட்டு, கிச்சனோட லென்த் வந்து 15 ஃபீட்டு. இதுதான் வந்து கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் மேல நமக்கு யூட்டிலிட்டின்னு ஒரு பார்ட் கொடுத்துருக்காங்களா. இப்போ இந்த யூட்டிலிட்டிக்கு எனக்கு லென்த்தும் தெரியாது, பிரெத்தும் தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ரெண்டையுமே அதில் கண்டுபிடிச்சிட்டு ஏரியா கண்டுபிடிக்கணும். மொத்தமா மேலேருந்து கீழே இந்த ப்ளூ கலர் பாருங்க. ப்ளூ கலர்ல மேலேருந்து கீழே வரைக்கும் 15. அப்ப இங்க இந்த ரெட் கலர் வந்து 12ன்னு சொல்லிட்டாங்களா. ஸோ இந்த 15ம் இந்த பக்கம் இருக்கிற இந்த எல்லோ பிளஸ் ரெட்டும் சேம். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் மெஷர்மெண்ட் சேம். ஆனா இந்த சைட் 15 இருக்கு, இந்த சைட் ரெட்டுக்கான போர்ஷன் எனக்கு தெரியும் 12ன்னு தெரியும். அப்ப அந்த எல்லோக்கான போர்ஷன் என்னவா இருந்திருக்கணும், 3-ஆ இருந்திருக்கணும். அப்ப எனக்கு அங்க 3 ஃபீட். ஸோ பிரெத், அது வந்து பிரெத்து. ஸோ பிரெத் வந்து 3 ஃபீட்னு தெரியுது. செகண்ட்ல எழுதுறேன் 3 ஃபீட். அண்ட் கீழே இருக்கிற இந்த எல்லோ லைன் பாருங்க, இந்த எல்லோ லைனும் அதுக்கு கீழே இருக்கிற ரெட் லைனும் சேம். ஸோ சேம்னா எனக்கு அது என்னவா இருந்திருக்கும், 15-ஆ இருந்திருக்கும். அப்போ 15 ஃபீட் இன்டூ 3 ஃபீட், 15 இன்டூ 3ன்றது 45. ஸோ நம்ம ஆன்சர் வந்து 45 ஸ்கொயர் ஃபீட். இது நம்மளோட யூட்டிலிட்டி ஏரியாக்கான மிஸ்ஸிங் டேர்ம். அடுத்தது நம்ம இந்த டாய்லெட். டாய்லெட் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க 5 இன்டூ 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லென்த்து 5, இது 5 அண்ட் இந்த பக்கம் 10, இது 10. அண்ட் இப்போ நான் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும், எனக்கு 15 கிடைக்கும். ஸோ 50 ஸ்கொயர் ஃபீட், அதுவும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ கீழே ஸ்மால் பெட்ரூம்க்கு வாங்க. ஸ்மால் பெட்ரூம்க்கு என்ன கொடுத்துருக்காங்க, லென்த் வந்து 15 ஃபீட்னு கொடுத்துட்டாங்க. ஸோ லென்த்ன்றது இந்த போர்ஷன், இந்த போர்ஷன் எனக்கு 15 ஃபீட்னு தெரிஞ்சிருச்சு.
இப்போ வேர்ட்டிக்கலா இருக்கிற போர்ஷன் நான் வந்து கண்டுபிடிக்கணும். வேர்ட்டிக்கலா இருக்கிற போர்ஷன் நான் எப்படி கண்டுபிடிப்பேன்னு பாருங்க. ஓகே, ஸோ இந்த வேர்ட்டிக்கலா இருக்கிற இந்த போர்ஷன் எவ்வளோ வருது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு உள்ள வந்து நமக்கு ஏரியா கொடுத்துட்டாங்க. அங்க ஏரியா என்ன சொல்லிட்டாங்க, 118 கொடுத்துட்டாங்க. 15 இன்டூ பிரெத். ஸோ 15 இன்டூ பிரெத் ஈக்குவல் டு 180 ஸ்கொயர் ஃபீட். அப்போ பிரெத் என்ன அப்படின்னா 180 டிவைடட் பை 15. அதை வந்து இங்கே கீழே அங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது, இங்கே வரும்போது டிவிஷன். ஸோ 15 டேபிள்ஸால் அதை நான் கேன்சல் பண்ணும்போது இட் இஸ் 12 டைம்ஸ். ஸோ 12 ஸ்கொயர் ஃபீட்னு வருது. இங்கே ஆன்சர் 12. ஸோ இங்கேயும் எனக்கு 12 அப்படின்னு தெரிஞ்சது. இங்கே 12னா இந்த பக்கமும் எனக்கு அதுக்கு என்ன வேல்யூ வரும், 12 தான் வரும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹால். ஹாலுக்கு நான் என்ன பண்ணுறேன், 2 போர்ஷனாக ஹாலை டிவைட் பண்ணுறோம். எப்படி டிவைட் பண்ணுறோன்னா, இது வரைக்கும் ஒரு சின்ன பாக்ஸாக வச்சுட்டு அதை அதுக்கப்புறமா கண்டுபிடிக்கலாம். கீழே இருக்கிற போர்ஷனை நம்ம கண்டுபிடிக்கலாம். கீழே இருக்கிற போர்ஷனுக்கு முதல்ல எனக்கு லென்த் தெரியணும், அப்புறமா பிரெத் தெரியணும். பிரெத் வந்து 12 அப்படின்னு தெரியுது. ஸோ பிரெத் ஒரு பார்ட்டாக வச்சுக்கலாம். ஸோ 12. லென்த் வந்து நான் எப்படி கண்டுபிடிப்பேன்னா, இங்கேருந்து இது வரைக்கும் 15 அப்படின்னு தெரியுது. மேலே பாருங்க, இங்கேருந்து இது வரைக்கும் 15. அடுத்ததுல இங்க 5 இருந்தா இங்கேயும் அது 5 தான் இருக்கும். அப்போ இது 5, அடுத்ததுல 15. அப்போ அது மொத்தமாக சேர்க்கும் போது என்ன வந்திருக்கும், எனக்கு 20. ஸோ அப்போ 20 இன்டூ 12, லென்த் 20, இந்த இடத்துக்கு 20. ஸோ 20 இன்டூ 12 அப்படின்றது 240 ஸ்கொயர் ஃபீட். இது தெரிஞ்சிருச்சு. ஆனால் இதை நான் ஏரியா வந்து ஃபுல்லாக 240 ஸ்கொயர் ஃபீட்னு சொல்ல முடியாது. ஹாலுக்கு இந்த போர்ஷனுக்கு மட்டும்தான் 240. ஸோ இது இங்கே இப்படியே வச்சுப்போம், 240. அண்ட் இங்கே மேலே ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குல்ல, அந்த குட்டி பாக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ லென்த்து 5ன்னு தெரியுது. அதோட பிரெத் கண்டுபிடிக்கணும். பிரெத்ன்றது இந்த ப்ளூ சைட் போர்ஷன். மொத்த போர்ஷன் 15. அந்த 15ல நமக்கு மேலே இருக்க டாய்லெட் வந்து நமக்கு 10. அந்த பிளாக் கலர் லைன் போட்டிருக்கல 10. அப்போ இந்த கீழே இந்த லைன் என்னவா இருந்திருக்கும், 5. அப்போ இது வந்து ஒரு 25 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு. கீழே ஏற்கனவே ஒரு 240 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு. ஹால்ன்றது இது எல்லாத்தையும் சேர்ந்தது தான். ஸோ 240 + 25 ஆல் டுகெதர் 265 ஸ்கொயர் ஃபீட். இப்போ நம்ம ஹவுஸ் முடிச்சாச்சு. அண்ட் கீழே வருவோம். கீழே வந்து ஒரு கார்டன் இருக்கு அண்ட் பார்க்கிங் இருக்கு. இந்த கார்டன் நான் எப்படி கால்குலேட் பண்ணும், இதுலேருந்து இது வரைக்கும் 15 அண்ட் இங்கேருந்து இது வரைக்கும்ன்றது இங்கே பாருங்க இந்த இடத்துக்கு நேராக வருதா. ஸோ அப்போ அது ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 5 மேலே இருக்கிறதுக்கு நேராக பாருங்க 5 இருக்கு. இப்போ 15 + 5 20. ஸோ 20 ஃபீட் லென்த் இருக்கு. பிரெத் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பிரெத் எப்படி நான் கால்குலேட் பண்ணுவேன், மொத்த ஹவுஸோட பிரெத் வந்து 30. அந்த மொத்த 30ல இப்போ இங்கே இந்த சைட் பாருங்க, இங்கே 3 + 12 இது 15. அடுத்தது வந்து இது ஒரு 12 இருக்கு. ஸோ 27. இல்லை இந்த சைட் பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு 15. ஸோ அவங்களே இது கொடுத்துட்டாங்க, இது ஒரு 15 அண்ட் இந்த பக்கம் ஒரு 12. 15 + 12ன்றது மொத்தமாக இங்கேருந்து இங்கே வரைக்கும் 27. அப்போ இந்த மீதி இருக்கிற ரிமைனிங் வந்து 3. ஸோ 3, ஏன்னா அந்த சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்க 13 கொடுத்துருக்காங்க. ஸோ 20 × 3 அப்படின்றது 60 ஸ்கொயர் ஃபீட். 60 ஸ்கொயர் ஃபீட்டில் கார்டன். அடுத்தது பார்க்கிங். பார்க்கிங்கான லென்த்தும் வேணும், பிரெத்தும் வேணும். ஸோ இங்கே லென்த் 20ன்னு கொடுத்துட்டாங்க. மீதி இருக்கிறது எவ்வளோன்னு பாருங்க, 15 + 5 20 முடிஞ்சிருச்சு. அப்போ மீதி இருக்கிறது இந்த பக்கம் இருக்கிறது இது எனக்கு 15, அங்கே இருக்கிற மாதிரியே 15. ஸோ இட் இஸ் 15 அண்ட் பிரெத் வந்து இது 3. ஸோ 15 × 3 which is 45 ஸ்கொயர் ஃபீட். இப்போ என்னோட கொஸ்டின் மிஸ்ஸிங் டேர்ம்ஸ்லாம் கண்டுபிடிக்க சொன்னாங்க, அதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கன்னா, ஃபைண்ட் அவுட் த ஏரியா ஆஃப் ஹிஸ் ஹவுஸ். இதுக்கு ஏரியா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏரியானா லென்த் இன்ட்டு பிரெத். இப்போ இதோட லென்த் பாருங்க, இங்கேருந்து இங்கே வரைக்கும் 15, அங்கேருந்து அடுத்த பொசிஷன் 5 அண்ட் அடுத்தது திருப்பி 15. ஸோ மொத்தமாக சேர்க்கும் போது 35. 35 லென்த்து. பிரெத் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க, 13 கொடுத்துருக்காங்க. 35 × 30ன்றது 105. ஸோ 1050 ஸ்கொயர் யூனிட்ஸ். இதுதான் நமக்கு ஏரியா.
ஸோ ஏரியா ஈக்குவல் டு லென்த் இன்டு பிரெத். இதுல இன்னும் ஒரு கொஸ்டின் இருக்கு. நவ் ஃபைண்ட் அவுட் த மிஸ்ஸிங் டைமென்ஷன்ஸ் அண்ட் ஏரியா ஆஃப் ஷரன்ஸ் ஹோம் பிலோ இஸ் த பிளான். ஒரு பிளான் கொடுத்துட்டாங்க, பிரெத் கொடுத்துட்டாங்க, ஃபுல் ஹவுஸோட பிரெத் இருக்கு, லென்த் வந்து கொடுக்கல. ஸோ இங்க எது எது கொடுத்துருக்காங்களோ நம்ம அதை எடுத்து முதல்ல மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் இதை எடுத்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இங்க கிச்சனோடது எனக்கு கொடுத்தாச்சு. கிச்சனோட லென்த் வந்து 18 ஃபீட்னு கொடுத்துட்டாங்க அண்ட் பிரெத் வந்து நமக்கு 10 ஃபீட்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா சைடில் யூட்டிலிட்டி கொடுக்கல, மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ மாஸ்டர் பெட்ரூமோட இது வந்து 12, மாஸ்டர் பெட்ரூமோட பிரெத் வந்து 15, இது வந்து ஒரு 15 இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்மால் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ கிச்சனும் மாஸ்டர் பெட்ரூமும் வேல்யூவோட இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்மால் பெட்ரூம்ல லென்த் வந்து 12 கொடுத்துருக்காங்க. ஸோ 12, பிரெத் வந்து 10, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 120 ஸ்கொயர் ஃபீட். ஸோ நம்ம முடிச்சாச்சு. அடுத்தது ஹாலில் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா லென்த் கொடுத்துட்டாங்க. ஹாலோட லென்த் வந்து இங்கே இருக்கு. ஸோ ஹாலோட லென்த்ன்றது இந்த கிரீன் கலர் போர்ஷன் வந்து 23ன்னு கொடுத்துட்டாங்க. நமக்கு இப்போ பிரெத் தெரியாது, பிரெத் கால்குலேட் பண்ணணும். பிரெத் கால்குலேட் பண்ணணும்னா எனக்கு அது பக்கத்தில் இருக்கிறதோட பிரெத் தெரியணும். இப்போ எனக்கு இந்த இடத்துல பிரெத் தெரியும், இதுலேருந்து இது வரைக்கும் எனக்கு 10ன்னு தெரியும். பட் இங்கே ரிமைனிங் இன்னும் கொஞ்சம் போர்ஷன் இருக்கு. அந்த இன்னும் கொஞ்சம் போர்ஷன் ஃபுல் போர்ஷன் 15ன்னு தெரியும் நமக்கு. மேலேருந்து கீழே வரைக்கும் 15 அப்படின்னு தெரியும். பட் இந்த டாய்லெட் வரைக்கும் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணாதான் எனக்கு மீதி இருக்கிற போர்ஷன் மட்டும்தான் வேணும். அப்போ அதுக்கு முன்னாடி நான் என்ன கால்குலேட் பண்ணணும்? டாய்லெட் கால்குலேட் பண்ணணும். டாய்லெட் பக்கத்தில் இருக்க கிச்சனுக்கு 10 தான் பிரெத்தா இருந்தா இந்த சைடு எனக்கு 10 தான் பிரெத். அப்போ இங்கே நான் 10ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்தது என்னோட டாய்லெட்டோட லென்த்துக்காக நம்ம என்ன பண்றோம்? ஓகே, இப்போ இங்க இருந்து இவ்வளவு தூரம் 12, இது வேற கலருக்கு போகலாம். ஸோ இது வந்து எனக்கு 12ன்னு தெரியுது. ஸோ இது ஒரு 12 அண்ட் அடுத்தது எனக்கு தெரியாது, அந்த பிளேஸ் வந்து மிஸ்ஸிங். அண்ட் இங்க இது வந்து 18, எஸ் வந்து 18 தெரியுது. இதுல டாய்லெட்டோட லென்த்தும் தெரியாது, யூட்டிலிட்டி ஏரியாவோட லென்த்தும் தெரியாது. யூட்டிலிட்டிக்கு வந்து எனக்கு 2 போர்ஷனுமே தெரியாது. பட் என்ன எனக்கு அதுலேருந்து கண்டுபிடிக்கலாம்னா எது மிஸ்ஸிங்கோ அது ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கிறது மாதிரி தான் பார்க்கணும். ஸோ இந்த பக்கத்துக்கு எனக்கு 10ன்னு தெரியும், அதுதான் என்னோட யூட்டிலிட்டி ஏரியாவோட பிரெத்து. ஸோ யூட்டிலிட்டி ஏரியாவுக்கு பிரெத்து பிளேஸில் நான் 10ன்னு எழுதிக்கிறேன். ஏரியா அங்கே கொடுத்துட்டாங்கன்றதுனால லென்த் இன்டூ 10 ஈக்குவல் டு ஏரியாவோட வேல்யூ 70. அப்போ லென்த் ஈக்குவல் டு 70/10. 70/10 என்ன வரும்? 7 அப்படின்னு வரும். அப்போ எனக்கு வேல்யூ வந்து 7, லென்த் வந்து 7 கொடுத்துட்டாங்க. அப்போ இதுவும் 7, இங்கேயும் 7 தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணலாம்? ஃபுல் பிரெத் வந்து 48ன்னு கொடுத்துட்டாங்களா, அப்போ அந்த ஃபுல் பிரெத்லேருந்து கால்குலேட் பண்ண போகிறேன். 12 இருக்கு, ஃபர்ஸ்ட் போர்ஷனுக்கு 12, அடுத்த போர்ஷனுக்கு எனக்கு தெரியாது, டாய்லெட்டோட லென்த் தெரியாது. ஸோ லென்த்து ப்ளஸ் கிச்சனோட லென்த் வந்து 18 ப்ளஸ் யூட்டிலிட்டி ஏரியாவோட லென்த் வந்து 7. இதை ஆட் பண்ணால் டோட்டலாக 42 அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. ஆட் பண்ணால் எனக்கு 37 வருது. ஸோ லென்த் ப்ளஸ் 37 ஈக்குவல் டு 42. அப்போ லென்த் ஈக்குவல் டு 42 மைனஸ் 37 விச் இஸ் ஈக்குவல் டு 5 ஃபீட். ஸோ லென்த் வந்து 5 ஃபீட். இப்போ டாய்லெட்டோட லென்த் வந்து எனக்கு 5 ஃபீட் அப்படின்னு தெரிஞ்சு. அப்போ ஏரியா என்ன வந்திருக்கும்? எனக்கு 50 ஸ்கொயர் ஃபீட். ஸோ டாய்லெட் தெரிஞ்சிருச்சு, மாஸ்டர் பெட்ரூம், கிச்சன் அண்ட் யூட்டிலிட்டி மேலே இருக்கிற 4 போர்ஷன் தெரிஞ்சிருச்சு. இப்போ கீழே ஹாலுக்கு வந்துட்டோம். இது வந்து 5, டாய்லெட்டோட இது 10, அப்போ கீழே இருக்கிறது 5ன்னு தெரிஞ்சிருச்சு எனக்கு. சாரி, எஸ், லென்த் வந்து 5ன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த போர்ஷன் 5. இப்போ இங்க ஸோ இது ஃபுல்லாக இருக்கிறது வந்து 15 அப்படின்னா இங்கே ஃபர்ஸ்ட் டாய்லெட் வரைக்கும் இருக்கிறது 10ன்னா இந்த இடம் எனக்கு 5.
ஸோ 5 + 10 அப்படின்றது எனக்கு இப்போ இந்த ஃபுல் பிளேஸும் வந்து எனக்கு என்ன வந்ததுன்னா 15 வந்தது. ஸோ 23 ஃபீட் இன்டூ 15 ஃபீட். அதை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஹாலோட ஏரியா கிடச்சிரும். ஸோ 23 இன்டூ 15 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 5 இன்டூ 3 15, 5 இன்டூ 2 10, ப்ளஸ் 1 11, 3 இன்டூ 1 3, 2 இன்டூ 1 2. ஸோ 5 4 3 3 4 5. இங்க ஆன்சர் வந்து 345 ஸ்கொயர் ஃபீட். நம்ம இங்க உள்ள இருக்கிற எல்லாம் கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ என்ட்ரன்ஸ் மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணோம். என்ட்ரன்ஸ்க்கு வந்து ஏரியாவும் கொடுக்கல, லென்த்தும் கொடுக்கல, பிரெத்தும் கொடுக்கல. ஸோ நாம தான் வந்து ஏரியாவை என்ட்ரன்ஸை கால்குலேட் பண்ண போறோம். என்ட்ரன்ஸ் வந்து இந்த ஹாலோட பிரெத்து தான் அதோட பிரெத்தும். ஸோ அப்போ அதுக்கு எனக்கு என்ன வந்திருக்கும் 15 அது தெரிஞ்சிருச்சு. அண்ட் மேலே இருக்கிற யூட்டிலிட்டி ஏரியாவோட லென்த்து தான் என்ட்ரன்ஸ்க்கு லென்த்து. அப்போ அது 7. ஸோ 7 இன்டூ 15 7 இன்டூ 15 போடும்போது எனக்கு என்ன வந்திருக்கும்னா இட் இஸ் 105. ஸோ 105 ஸ்கொயர் ஃபீட். இப்போ என்னோட கொஸ்டின் என்ன, ஃபைண்ட் த மிஸ்ஸிங் மெஷர்மெண்ட் ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஃபைண்ட் அவுட் த ஏரியா ஆஃப் த ஹவுஸ். ஏரியா ஆஃப் த ஹவுஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு லென்த் இன்டூ பிரெத் தெரியணும். லென்த் 42ன்றது கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. பிரெத்துன்றது இந்த ஃபுல் போர்ஷன் மேலே இந்த ப்ளூ கலரில் நான் மார்க் பண்ணியிருக்கிறது 15, அதுக்கு கீழே இருக்கிறது 10. ஸோ டோட்டலாக அது 25. அப்போ ஏரியா ஆஃப் ஹிஸ் ஹவுஸ் அப்படின்றது 42 இன்டூ ஏரியா ஆஃப் ஹிஸ் ஹவுஸ் அப்படின்றது 42 இன்டூ 25. ஸோ 42 இன்டூ 25 கால்குலேட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். 42 25 it is 5 4 20 21 4 8. ஸோ 0510. ஸோ ஆன்சர் வந்து 1050 ஸ்கொயர் யூனிட்ஸ். What are the dimensions of all different rooms in Sharon's house? So எல்லாத்தோட டைமென்ஷனும் கேட்டிருக்காங்க. Compare the areas and perimeter of Sharon's house and Charan's house. இப்போ இவங்க ரெண்டு பேரோட ஹவுஸுக்கான ஏரியாவையும் பெரிமீட்டரையும் கம்பேர் பண்ண சொல்றாங்க. ஏரியா வைஸ் நம்ம செக் பண்ணும்போது ரெண்டு பேருக்குமே ஒரே ஏரியா தான் வந்திருக்கு, 1050 தான் வந்திருக்கு. அண்ட் பெரிமீட்டர் வைஸ் நம்ம செக் பண்ணும்போது பெரிமீட்டர் அப்படின்றது கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. பெரிமீட்டர் எப்படி கம்பேர் பண்ணுவோம், நம்ம ஆல் 4 சைட்ஸ் ஆட் பண்ணாலே எனக்கு பெரிமீட்டரோட வேல்யூ கிடைச்சிரும். ஸோ இங்கே பெரிமீட்டருக்கு என்ன வந்திருக்கும் எனக்கு, இல்லைன்னா 2 இன்டூ லென்த் பிளஸ் பிரெத், அதையும் நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ லென்த் வந்து இங்கே 35, பிரெத் வந்து 30. ஸோ 2 இன்டூ 35 plus 30, 35 plus 30ன்றது 65, 2 into 65ன்றது நமக்கு 130. ஸோ 130 ஸ்கொயர் யூனிட்ஸ். இது வந்து நமக்கு பெரிமீட்டர் ஆஃப் Sharon. சாரி, இது பெரிமீட்டர். ஸோ ஃபீட் 130 ஃபீட்னு வருது. இதுவே கீழே இருக்கிற ஷரன்ஸ் ஹவுஸ்க்கு பார்க்க போகிறோம். ஷரன்ஸ் ஹவுஸ்க்கு பார்க்கும்போது இது வந்து ஃபார் ஷரன்ஸ் ஹவுஸ் பெரிமீட்டர், இவங்களோட பெரிமீட்டர் செக் பண்ணும்போது 2 இன்டூ லென்த் இஸ் 42, பிரெத் இஸ் 25. ஸோ 2 இன்டூ இதை ஆட் பண்ணால் 67, 67ஓட மல்டிப்ளை பண்ணும்போது 14, 134 ஃபீட் அப்படின்னு வருது. ஸோ இந்த பெரிமீட்டரும் அந்த பெரிமீட்டரும் சேம் ஆனா இல்லை, போத் ஆர் டிஃப்ரெண்ட். ஏன்னா ஷேப்ஸ் மாறும்போது பெரிமீட்டர் நமக்கு சேஞ்ச் ஆகும்.